கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறப்பான காலம் அமைந்திருக்கின்ற அவருடைய போதர்களுக்கும் என்னுடைய திருச்சபை சார்பாக கர்த்தர் வைத்திருந்த பள்ளிக்கு பின்னே 1ஆம் நாயகர் பள்ளி சங்கம் 146 சங்கம் 146. அழைத்துக் கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்திற்கு முன்பு நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான
என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதே எருசலேமில் உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பலி எங்கள் மேல் சுமத்தலில் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர் மனுஷரும் கீழ்ப்படியதை பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமாக இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தம்முடைய பிதா தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலை
பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தீத்துமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடன் கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர்களுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளின் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டவரையே விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடன் கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பாரி, என் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவர்களுக்கு பிரயோஜனமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவை நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிப்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். குறிக்கப்பட்ட ஜீவனில் திரும்புகிற பகுதியை வாசிக்கும் பொழுது ஆதாம் பாவத்திலிருந்த காலம் முதல் எல்லா மனுஷரும் பாவத்திற்கு பிறகு அவருடைய கோபத்திற்கு இல்லாதவர்களும் நமது ஆளுநராக இயேசு தம்முடைய வீட்டில் ரட்சிக்கப்பட்டால் நித்திய அழிவுகளும் கர்த்தருடைய திருவசனம் நாம் அறிந்துகிறோம். இந்த குழந்தையும் ஜென்ம சாபத்தின்படி பாவம் நிறைந்து கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகின்றது. இறக்கைகளின் பிதாவாகிய கர்த்தரோ முழு உலகத்தின் பாவங்களின் சுமத்திலிருந்து வலதுரை மாத்திரமல்ல சிறு பிள்ளைகளையும் பாவம் மரணம் நித்திய ஆக்கியிலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படி ஆனந்தாவே தமது குமாரனாகிய இயேசு இந்த ஒரு வாழ்வை அனுப்பினார். ஆனால் சிறுபிள்ளையை தம்முடைய கொண்டு வர கற்றுத்தவரை என்பதை ஏற்றுக்கொண்டு ஆசிரித்தார். ஆனால் நீங்கள் இந்த கிறிஸ்தவ என்றால் ஏவப்பட்டு இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் செய்து இதை ஆண்டுகளாக இயேசு கொண்டு வந்து இதன் பொருட்டு பாவ மன்னிப்புக்காகவும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரிய கிருபைக்காகவும் ரட்சிப்பிற்காக மாணவர்கள் நான் வேண்டிக்கொள்கிறேன். அன்றையும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல மக்களின் சீரர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் என்று கட்டளையிட்டபடியாலும் அப்போஸ்தலர்கள் விசுவாச குழுவாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றபடியாலும் ஆளுடைய இந்த வாக்குத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது என்று எழுதி வைத்திருக்கின்றபடியால் ஞானஸ்நானம் நம்மை ரட்சிக்கின்றது. ஆகையால் நீங்கள் நம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் வாக்குத்தத்தில் நம்பிக்கை வைத்து இந்த பிள்ளையை நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி கொண்டு வருவது தகுதியானது. இப்பொழுது அருமையான பெண்ணிடத்தில் கேட்கப்பட்ட கேட்கின்ற பிரதிநிதிகளாக இவருடைய ஞானம் பெற்றவர்கள் இதற்குரிய பதிலை கொடுக்கக்கூடிய அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளையை
நீ பிசாசையும் எல்லா விரும்பிக்கின்றாயா? பரலோகத்தையும் கோளுக்கும் படுத்த சர்வ வல்ல பிதாவாகிய விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே பேரான குமாரன் அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த கிறிஸ்து சபையும் கர்த்தருடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வவிதத்திலும் நித்திய இச்சையுடன் விசுவாசிக்கிறீர்களா? எஸ் ராஜகுமார் அவர்கள் இப்பொழுது பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். எமது அழைப்பை ஏற்று ஆயிரவர்கள் கடந்த நாட்களில் ஒரு சிறிய விபத்துன்னு சொல்ல முடியாது, சின்னதாக ஆயிரம் வந்து காலில் அடிபடுச்சு. ஆனால் அது பெரிய அளவில் இருந்தது போல் இருந்தது. ஆனால் கடவுளுடைய கிருபையினாலே இப்பொழுது நலம் பெற்று கொண்டு வருகின்றார் காலையில். ஆனால் ஆயிரம் ரொம்ப நிற்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த சூழலிலும் அழைப்பை ஏற்று மகிழ்ச்சியோடு நம் மத்தியில் பங்கெடுத்து ஞானஸ்தானத்தை வழங்கினார். ஆண்டுடைய செய்தி நம் மத்தியில் ஆயிரம் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரம் அவர்களுக்கு அறிமுகம் நம் திருச்சபைக்கு தேவையில்லை. அதனால நம்முடைய ஈஸ்வர சுவாமியுடைய முன்னாள் பெருந்தலைவர் அருள் திரு அறிவர் எஸ் ராஜவேந்திரன் அவர்களை கர்த்தருடைய இறை செய்தியை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது பிதாவாகிய கடவுளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் இந்த நல்ல நேரத்தில் உண்டாக கடவுது. இதனால் தியான பகுதி சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடைய சேர துணியவில்லை. ஆகியும் ஜனங்கள் அவர்களை வேதனைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்கள் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கையில் இருந்து கட்டில்கள் மேலும் கிடத்தி பேரில் நடந்து போகையில் அவருடைய நிழலாகியும் அவர்கள் சிலர் மேற்படும்படிக்கு அவர்களை வெளியே வீதியிலே கொண்டு வந்தார்கள். சுற்றுப்புற பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசிரியரும் அவனோடு கூட இருந்த சதிசேய சமயத்தார் அனைவரும் எழுதி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலிருந்து இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார் என்பதை ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு அடியாரம் கேட்டு விசுவாசிக்கிறதுக்கு ஆண்டவருடைய திருச்சபையாலையும் உடைய ஆவியினாலே வழி நடத்தும். வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உடைய சொலமும் துரிதியாக ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள்ள அன்பானவர்களே, உங்களுடைய போதகர்கள் தன்னுடைய குமாரனுக்கு எங்களுக்கு திருமணம் கொடுக்க போகிறோம். நீங்கள் வர வேண்டும் என்று உங்களுடைய அனுமதியோடு கூட என்னை அழைப்பதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். வானம் முடிந்து போகும், பூமியில் முடிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளும் ஒரு நாளும் ஒழித்து போகிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவன் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பிறகு வருகிற
உயிரோடு இருந்தபோது அவரை சந்தித்த பெண்மணிகளுக்கு அவருடைய பயத்தை நீக்கி நீங்கள் முதலாவது போய் என் சகோதரருக்கு சொல்லுங்கள், அவர்களுக்கு முன்பாக நான் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்கிறதை அவர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொன்னார்கள். அவரை காண்கிறதுக்கு அல்லது அவருடைய சடலத்தை காண்கிறதுக்கு கல்லறைக்கு போனவர்கள் கல்லறையில் அவர் இல்லை. இதிகாசம் அல்ல, நம்முடைய உலக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை சம்பவம். எல்லா சமயங்களும் அல்லது உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. எல்லா சமயங்களும் என்று சொல்லும்போது கூட நம்முடைய நாட்டில் இருக்கின்ற இந்து சமயத்தில் இருக்கிறவர்கள் கூட மரித்தவர் உயிரோடு இருப்பான் அல்லது உயிரோடு வருவான் என்கிற நம்பிக்கையை சொல்லி வைத்து போகிறார்கள். கீதையில் சொல்லுகிறார், மனிதனுடைய ஆன்மா மறிக்கவே மறிக்காது. அவனுடைய மேனி அடுத்து போனாலும் அழித்து போகும். அவன் ஆன்மா அழியாது, அவன் மறுபடியும் திரும்ப வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாரதியார் தன்னுடைய கவிதையில் கூட இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறார். வைதிக பிராமணர் அவர், அவருடைய நம்பிக்கை அது. எழுத்திலே வடித்து சொல்லுகிறார், ஈசன் வந்து சிலுவையில் மாட்டார். நம்முடைய தமிழில் ஈசன் என்ற கடவுள் என்றுதான் அர்த்தம். கடவுளுக்கு தேவையில்லை. ஈசன் வந்த சிலுவையில் மாட்டார். எழுந்து உயிர்த்தால் நாள்தோறு 3 நேசமரியா மனிதனா நேரில் இந்த செய்தியை கண்டாள் என்று குறிப்பிடலாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று அவர் நம்புகிறார், நம்பி அதை விசுவாசிக்கிறார். விசுவாசித்துத்தான் சொல்கிறார். அந்த பெண்மணிக்கு அவர் காட்சி கொடுக்கிறார் என்ற செய்தியை அவர் கண்டாள் என்று சொல்கிறார். உயிர்த்தெழுதல் என்கிறது ஒரு சம்பவம் அல்ல. உயிர்த்தெழுதல் என்கிறது ஒரு மெசேஜ், செய்தி என்பது அவர் சொல்லுகிறார். நமக்கு அது இன்னும் புறப்படவில்லை. இட் இஸ் a message to pass. பகிர்ந்து கொண்டே போக வேண்டும், அவருக்கு சொல்லிக் கொண்டே போக வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கண்ணதாசன் கூட தன்னுடைய இயேசு காவியத்தில் கடைசியை சொல்கிறார், மண்ணில் இயேசு மறுபடியும் வருவார், எட்டும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே என்று அந்த காவியத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாம் மட்டுமில்லை, நம்மை சாராதவர்களுக்கும் இந்த நம்பிக்கை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஏதோ அன்றைக்கு நிகழ்ந்த நிகழ்ச்சி அல்ல, உயிரோடு இருக்கும் போதே சொல்லி வைத்து விட்டு போன ஒரு காரியம். மறிப்பேன், 3 நாளில் உயிர்ப்பேன் என்று சொன்னார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால் தான் இந்த உயிர்த்தெழுதலை வேத வாக்கியங்களின்படியே அல்லது தீர்க்க தரிசனத்தின்படியே அவர் 3வது நாள் உயிரோடு இருந்தார். தன்னுடைய சீஷர்களுக்கும் உயிரோடு இருந்த காலத்தில் மேலும் 400 பேருக்கு அவர் தரிசனம் காட்டித்தான் அவர் பரத்துக்கு ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் போகும்போதுதான் என்ன செய்கிறார், தன் சீடர்களை வரவழைத்து விட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை என்று சொல்வார்கள். மன்னிப்பு தான் கிறிஸ்தவத்தினுடைய ஒப்பற்ற ஒரு தன்மை. மன்னிகள் சொன்னார்,
ஆரம்பம் இல்லாமல் மன்னியுங்கள் என்று சொன்னார். திருந்தி வந்து கேட்டால் அவனுக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். மன்னிக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது, மன்னிக்கிறது அச்சம் தீர்கிறது, மன்னிக்கிறது மனம் அமைதிப்படுகிறது, மன்னிக்கிறது மனம் நிம்மதிப்படுகிறது. அப்படி செய்து பாருங்கள், நமக்கு யாரும் பகைவர்களாகவே இருக்க முடியாது. மன்னிக்காமல் போகிறதுனால் தான் நான் அவனுக்கு பகைவனாய் தெரிகிறேன், அவன் எனக்கு பகைவனாய் தெரிகிறார். குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள். ஆகவேதான் ஆண்டவர் எதிரிகளில் கூட மன்னியுங்கள் என்று சொன்னார். பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே என்று தாய்மானவர் பாடுவார். இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட யோவான் தன்னுடைய அந்த தரிசனத்திலே இன்றைக்கு தன்னுடைய முதலாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் தரிசனத்திலே தோன்றி அவருக்கு கொடுக்கின்ற அந்த வாக்குத்தத்தங்களையும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதங்களின் அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். வத்மு என்கிற தீவிலே சிறைப்பட்டு கிடந்தவர், நாடு கடத்தப்பட்டு யோவான் அப்போஸ்தலன் வத்மு என்கிற ஒரு தீவிலே அடைப்பட்டு கிடந்தான். ஆனால் அங்கு இருக்கிற காலமெல்லாம் கடவுளை தரிசித்துக் கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். எத்தனை கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும், எத்தனை சிறை கதவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், அதை எல்லாம் கடந்து வருகிறது கடவுள் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யுத்தம் நம்முடையது, அந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இங்கே அதுதான் சொல்கிறார். அவர் கைகளினாலே என்னென்ன நடந்தது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்கள் கொடுத்த அதிகாரம், சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரம், அவர்கள் கைகளினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளாலே செய்யப்பட்டது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், யாரோ சிலருக்குத்தான் இந்த அடையாளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பிசாசு ஓட்டுகிறதுக்கு சில ஊழியக்காரர்கள், குணமாக்குவதற்கு ஒரு ஊழியக்காரர்கள், அல்லது கடற்பதை இட்டிருக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரர்கள் என்று ஊழியக்காரர்களை பிரித்து வைத்து புத்தகை எடுத்துக் கொண்டிருப்போம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நாமம், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அந்த நாமத்தை தவிர வேறொரு நாமம் அருளப்படவில்லை. அந்த வேறொரு நாமத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். உனக்கு கொடுக்கிறதுக்கு என்னிடத்துல பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை. இதே புத்தகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆவது அதிகாரத்தில். உனக்கு கொடுக்கிறதுக்கு எங்களிடத்துல பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை. ஆனால் ஒன்று இருக்கிறது, இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த நாமத்திலே சொல்லுகிறேன், எழுந்து நடை என்று சொன்னார். பிறவியிலேயே உடம்பாக இருந்தாலும் எழுந்து குதித்துக் கொண்டு அவர்களோடு கூட அவன் தேவாலயத்துக்குள் போனார் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களால் செய்யக்கூடாத காரியங்களை நீங்கள் புறப்பட்டுக் கொங்கள். நீங்கள் போகின்ற இடங்களிலே உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களுடைய வீட்டிலே தங்குங்கள். அவர்களுக்கு சமாதானம் கூறுங்கள். சமாதானம் தேவன் அங்கே வாசமாக இருந்தால் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும். உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வீட்டிற்கு வெளியே வந்து உங்கள் கால்களில் படைத்த தூசியை எடுத்து உதவி விட்டு வாருங்கள். அவர்கள் சந்திப்பின் நாட்களிலே சோதோமுக்கும் குமாராவுக்கும் ஏற்படுகிறதை காட்டிலும் பயங்கரம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான வல்லமை உள்ள ஆண்டவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் பாக்கியமுள்ள ஜனம், பாக்கியமுள்ள ஜாதி என்று நம்மை பற்றி ஆண்டவரின் வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் புறப்பட்டு போயிருந்தார்கள். சுவிசேஷத்தை சொல்லுபடியாக அனுப்பினார். 2 பேராக அனுப்பினார். கைகளிலே அவர்களுக்கு ஒன்றும் கொடுத்தார் போவதில்லை. தடி எடுத்துக் கொண்டு போக வேண்டாம், பணப்பையை எடுத்துக் கொள்ள போக வேண்டாம், பாதரட்சிகளை எடுத்துக் கொள்ள போக வேண்டாம், மாற்றுடையை எடுத்துக் கொண்டு போக வேண்டாம் என்று ஊழியத்திற்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்களை ஒன்றுமில்லாமல் அனுப்பினேனே, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, மாறாக உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தர்களை குணமாக்கினோம் என்று சொல்கிறார்கள். அதாவது தனியாக அனுப்பவில்லை, ஆண்டவர் வெறுமையாக அனுப்பவில்லை, தன்னுடைய வல்லமையை நமக்கு கொடுத்துதான் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இங்கே இந்த சிறைச்சாலையில் அவர்கள் பொறாமை நிமித்தமாய் கொண்டு போய் அடைக்கிறார்கள். அவரை பற்றி பேசக்கூடாது என்று அழைக்கிறார்கள்.
அடைக்கிறார்கள். ஆனால் தேவதூதன் வந்து அந்த கதவை திறந்து அவர்களை தேவாலயத்தில் கொண்டு போய் சேர்த்தான் என்று பார்க்கிறோம். அவர்கள் பாதம் கல்வியிடாதபடி நம் தூதருக்கு கட்டளையிட்டிருக்கிற தேவன், நம் அருகில் இருக்கிற தேவன். யோக சொல்கிறான், உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த செல்வத்தையும் தன் வாழ்க்கையை கண்டவன். இந்த உலகத்தில் அவரை புறப்பட்டவன் யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் விசுவாசத்திலும் புத்தகத்திலும் மாறவே இல்லை. கட்டின மனைவியை கூட கடைசி நேரத்தில் சொல்கிறார், சாகத்தான் போகிறாய், நீ அவரை சபித்து விட்டு சாகக்கூடாது, என்ன செய்து விட்டார் நீ பக்தியாக இருந்து. அவன் சொல்கிறான், வைத்தியக்காரி அவர் கொடுக்கும் போதெல்லாம் சந்தோஷமாய் வாங்கி கொண்டவுமே அவர் கொடுத்ததை எடுத்துக் கொள்ளும் போது நாம் ஏன் அவரை சபிக்க வேண்டும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக் கொண்டார். ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுகிறார், ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள். என் சரீரம் முதலாவது அழுகி போனாலும் தசையில்லாதவனாக என் பட்சம் நிற்கிறதாக நான் அவரை பார்ப்பேன். அந்த நேரத்தில் கூட நான் அவரை அந்நியராக பார்க்க மாட்டேன். என் பட்சம் நிற்கிறதாக பார்ப்பேன். என் கண்களை அவரை காணும் என்று சொல்கிறார். அதே அதே முறை சொல்கிறார், என்னை கொன்றாலும் நான் அவரை நம்புவேன். சுவிசேஷத்தின் நிமித்தமாக நமக்கு ஏற்படுகிற நிந்தைகள் எல்லாம் நாம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. எல்லாவற்றுக்கும் பிரதிபலனை கடவுள் நமக்கு கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட இங்கே அவர்கள் சாட்சியிடுவதை நாம் பார்க்கிறோம். கடவுளின் தூதன் அவர்களை விடுவித்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறு இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் வேறொரு பேரோடு ஆக்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடு என்று சொல்வார்கள். திருச்சபையினுடைய செயல்பாடு என்று சொல்வார்கள். இன்றைக்கு வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. எத்தனையோ துன்பத்தை பார்த்துவிட்டோம், எத்தனையோ வியாதிகளை பார்த்துவிட்டோம், எத்தனையோ ஆபத்துகளை பார்த்துவிட்டோம், எத்தனையோ முறை நாம் உயிர் பூசலாடி நாம் திரும்பி மீண்டு வந்திருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம் எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் அபாயங்களும் ஆபத்துகளும் இருந்து கொண்டே இருந்தாலும் இவர்களுக்கு மத்தியில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்மை தொடர்ந்து நம்மோடு கூட வருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட சிறைச்சாலைகளுக்கு பயப்படாதீர்கள், துன்பத்திற்கு பயப்படாதீர்கள். கடவுள் நம்மோடு கூட வருகிறார். நம்முடைய சிறை கதவுகளை உடைத்துவிட்டு நம்மை விடுதலை செய்து வாழ்க்கை முழுவதும் அவருக்கு சாட்சி எழுதுவதற்கான அனுபவத்தை நமக்கு கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த உயிர்த்தெழுதலை தொடர்ந்து கொண்டாடுங்கள். உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அது ஆகும். விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அது ஆகும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் கடந்து செல்கிற கற்று தொடர்ந்து தம்பி ஆவியானவரை மூலமாய் நம்மை வழிநடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்கிறது. ஆமென். சோதரரை பாடுவோம். கடவுளே Amen.
நாம் அனைவரும் இருந்தபடியே தலைவரை தாக்கிக் கொள்வோம். நம்முடைய இதயத்தில் இருந்தவர்களுக்கு பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் நடுவே வாசம் செய்கிற எங்கள் தேவாதிகாரமான கடவுளை, இந்த உலகத்தை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக, உதவி செய்வதற்காக இந்த அருமையான நேசகுமாரனை எங்கள் தந்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு நாங்கள் இந்த நாட்களிலே இந்த அருமையான அடியான் மூலமாக செய்தி நன்றியப்பா. ஆம் சுவாமி, நாங்கள் மன்னிக்கப்பட்ட மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மன்னிப்பை ஆண்டவர் சிஷ்யர்கள் கொடுத்து அது திருச்சபைக்கு ஆண்டவர். இப்படியாக நாங்கள் ஒருவருக்கொருவர் இப்படி மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாக விசுவாசிகளாக வாழ்வதெல்லாம் நாங்கள் தூய்மையான மக்கள். அது மட்டுமல்ல ஆண்டவரே, சாட்சியுள்ள மக்கள். நாங்களும் அப்படியே செய்ய வேண்டும். ஆண்டவர் போட்டப்பட்டிருந்த சிறைசாலைக்கு ஆண்டவருக்கு கடவுளை தேவர்கள் அனுப்பி அவர்களை தெய்வத்தை போய் பிரசங்களை சொன்னீர் ஆண்டவரே. அந்த வாக்கியத்தை, அந்த சுசேஷத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நாங்களும் தைரியமாக பேச வேண்டும், தைரியமாக சொல்ல வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இந்திய நாள் ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்கு நிச்சயமா தைரியம் வேண்டும் ஆண்டவர். நம்ம மிகவும் வேண்டும். இப்படியாக ஒருவருக்கு நம்பிக்கை வாழ்க்கை சுவாமி. அந்த நாட்டிலே ஆண்டவர் தரப்பனே என்னுடைய சில போன்ற சமயப்பிறந்திய கிறிஸ்துவனுக்கு அருமையான 2ஆம் ஆண்டு சாக்கிரமங்கள் நன்றி வைப்பான். இப்படியாக அந்த பிள்ளை இங்கே சமுதிரத்தில் செயல்பட்டிருக்கிறது, புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அது எங்களுக்கு அருமையான தாயாருக்கும் அருமையான ஆயுதமாகவும் இருக்கும். திருச்சபை வைத்துக் கொண்டு வருகின்ற திருச்சபையின் தலைவர், செயலாளர், பொருளாளர், மாதசங்கம், ஆண்டு ஏற்பாடு சாலை எல்லாம் நினைக்க மாட்டாரு. இப்படியாக இந்த ஊழியத்திலே பங்கு எல்லோரும் ஆசிரியர் இந்த நாளில் கொடுத்த பெரும் தலைவர் ராஜீவ் தையாவும் அவருடைய அறிஞர் மணியும் ஆசிரியர்களுக்காக அவன் நம்ம எங்களுடைய ஆண்டிமான திருச்சபை போதகர் ஆண்டவரே நித்திய ஆந்தியம் அவையும் ஆண்டவரே நிர்ணயம் ஆண்டவரே கிளாஸ் ஐயம் ஆசிரியர். இப்படியாக ஒருவருக்கொருவர் அன்பிலே வளர்க்கவும், திருச்சபையை பாதுகாக்கவும், ஆண்டவரை சத்தியத்தை கொடுத்த நாங்கள் பற்றி சொல்ல முடியாது இருக்க மாட்டோம். நீங்கள் புறப்பட்டு போய் சில டீச்சராக பிதாகுமார் மக்களே அவர்களை நினைத்து நாங்கள் கருதி ஆசிரியரையும் பெறப்படும் நாளை இந்த தெரிவிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்கணும். இயேசு பிதாவே ஆமென். யாவருக்கும் வீரமாக கற்ற நாமத்தை நாம் வழிபடுத்தியாக 131வது கீர்த்தனை பாடல் விசுவாசத்தின் அடிப்படை இயேசுவின் நாமம் என்கின்ற கீர்த்தனை பாடலை நாம் பார்ப்போம். 131வது பாடல்.
கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தின முதல் ஞாயிறு இந்த ஆராதனையை சிறப்பாக வழிநடத்திய போதகர்கள் அனைவருக்கும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இதை ஆசிரியை பெற்றுக்கொண்ட திருச்சபையாளர்கள் யாவருக்கும் இறைமையின் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே போதகர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக போதகர் அவர்களின் அழைப்பை ஏற்று இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுத்து வந்திருக்கக்கூடிய அனைத்து போதகர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றி போதகர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் குறிப்பாக நம்முடைய போதகர்கள் அனைவருக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக கௌரவப்படுத்துவது நம்முடைய தலையாய கடமையாகும். அதனாலே முதலாவதாக நம்முடைய ஐஎஸ்னுடைய முன்னாள் பெருந்தலைவரும் நம்முடைய ஐஎஸ்னுடைய மூத்த போதகருமாக இருக்கிற அருள் திரு டாக்டர் எஸ் ராஜகம்பீரம் ஆயர் அவர்களுக்கும், அதே போல ஆம்பூர் கண்கடியா மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளரை பணியாற்றி வருகிற ஐயர் திருமதி விஜயா ராஜகம்பீரம் அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றி தோற்றங்களை தெரிவித்துள்ளோம். அவர்களை முன்பதாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய திருச்சபையினுடைய மூவர் எஸ்வி தேவிசிகாமணி அவர்களும், அதே போல நம்முடைய மாத சங்கத்தினுடைய தலைவர் ஸ்வேதா ஆசிரியர் அவர்களும் முன்பதாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல அடுத்தபடியாக குழந்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய ஐஎஸ்னுடைய மூத்த போதகர் அருள் திரு நீதிநேசன் ஆயர் அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றி போதகர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களையும் முன்பதாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு மரியாதை செய்ய திரு ஞானமூர்த்தி ஆசிரியர் திருச்சபையுடைய மூப்பர் அவர்களை முன்பதாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். போதகர் அவர்கள் முன்னாள் நற்செய்தி பணிக்குழு தலைவராக பணியாற்றியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஆமோஸ் சபை சங்கத்தினுடைய முன்னாள் நற்செய்தி பணிக்குழு செயலர், அதாவது ஜிடபிள்யூசி செக்ரட்டரியாக பணியாற்றிய அருள் திரு கிளாசன் பிரேம்குமார் ஆயர் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தோற்றங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு மரியாதை செய்ய திரு ஆசி தம்பி அவர்கள் திருச்சபையுடைய மூப்பர் அவர்களை முன்பதாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல நமது திருச்சபையினுடைய முன்னாள் துணை ஊழியராய் பணியாற்றிய அருள் திரு கேசவன் ஆயர் அவர்களையும் நமது திருச்சபையின் சார்பாக நன்றியின் தோற்றங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை முன்பதாக வரும்படியாகவும் அவருக்கு மரியாதை செய்ய திரு கே ரவிக்குமார் தலைமை ஆசிரியர் மற்றும் மூப்பர் அவர்களை முன்பதாக வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய முன்னாள் செயலரும் நம்முடைய போதகரின் உறவினருமாகிய தாய்மாமாகிய திரு ஆல்பர்ட் டாக்டர் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றியின் தோற்றங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு மரியாதை செய்ய நம்முடைய திருச்சபையுடைய மூவரும் ஆலோசகருமாக இருக்கிற திரு ஜே செல்வராஜ் ஆசிரியர் அவர்களை முன்பதாக உங்களை அன்பை கேட்டுக்கொள்கிறோம்.
இன்று ஆராதனையில் பங்கு பெற்று ஆராதனையை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து ஆயிரம் பெருமாள் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமகன் ஜாக்சன் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அருகாமையில் இருக்கும் டாக்டர் ஆல்பர்ட் அவர்களும் நானும் 9, 10, 11 3 ஆண்டுகளாக ஒரே டெஸ்கில் உட்கார்ந்து படித்தோம். முக்கிய நண்பர். இவர் கல்விக்குழுவினுடைய பொறுப்பில் இருக்கும் போதுதான் நமது சபையில் இருந்து அநேக ஆசிரியர்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சு. ஒரே குழுவில் 2 பேர்களாக கூட நான் கூட ஒரே சமயத்தில் 3 ஆசிரியர்களை கூட அந்த ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்து அனுப்ப வேண்டிய ஒரு சிறந்த ஒரு ஏற்பாட்டை அன்பு சகோதரர் மூலமாக தான் நான் செய்ய முடிந்தது. அந்த நாளில் இருந்து அந்த ஆரம்ப கால பள்ளி வாழ்க்கையிலிருந்து இந்நாள் வரைக்கும் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு உரசலும் ஒரு மன கஷ்டமும் ஏற்பட்டது கிடையாது. இன்றளவும் நாங்கள் அதே நெருக்கத்தில் தான் இருக்கிறோம். அருமை டாக்டர் அவர்கள் எல்லாரை காட்டிலும் என் மீது அதிக அன்பு கொண்டவர். அதை பல உதாரணங்களோடு அதை சொல்வதற்கு நேரமில்லை. ஆக அவர் இந்த திருச்சபைக்கு வருகை தந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்கு கௌரவிக்க சால்வை அணிவிப்பதிலும் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல ஆமோஸ் சபை சங்கத்தினுடைய இளைஞர் துறையின் ஆலோசகராய் பணியாற்றி வருகிற திரு நவீன் சாம்சன் அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபை சார்பாக நன்றியின் தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை முன்பதாக வசதியாகும். அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையினுடைய முன்னாள் தலைவர் திரு ஜான்ராஜ் ஆசிரியர் அவர்கள் மரியாதை செய்ய முன்பதாக வரும்படி விளையாட்டு அழைக்கிறோம். அதேபோல ஆம்பூர் கண்கடியா மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற ஆசிரியரும் முன்னாள் கனடாளருமாகிய திரு ஜார்ஜ் ஆசிரியர் அவர்கள் நம்முடைய சபைக்கு வந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அவர்களை முன்பதாக வரும்படியாகவும் அவருக்கு மரியாதை செய்ய நம்முடைய திருச்சபையுடைய முன்னாள் செயலர் என் கிருபாகரன் ஆசிரியர் அவர்களை முன்பதாக வரும்படி விளையாட்டு. மேலும் போதகர்களின் அழைப்பை ஏற்று போதகர்களின் உறவினர்களாயும் நண்பர்களாயும் வந்திருந்து குழந்தை ஆசிரியர்களுக்கு நடக்கக்கூடிய அனைவருக்கும் ஜேம்ஸ் புத்தன் நூற்றாண்டு திருச்சபையின் சார்பாக நன்றியின் தோற்றங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகளின் ஞானஸ்நானம் பெற்ற நிமித்தமும் வருகின்ற 30/4/25 புதன்கிழமை குழந்தைகளுடைய 1ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டும் இன்று பகல் 12 மணிக்கு கரும்பூர் பகுதியில் உள்ள SVM மகாலில் நன்றி செலுத்தும் ஜெபக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. எனவே அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு குழந்தையை ஆசீர்வதிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் போதகர் அவர்கள் சிறப்பு அழைப்பை வைப்பார்கள் என்பதை திருச்சபைக்கு அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையுடைய அறிவிப்புகள். இன்று வேதவாசி படித்துக் கொடுத்த திரு ஷியாம் மணிகண்டன் கலையாசி குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அடுத்த வாரம் வேத வாசிக்க வேண்டிய குடும்பம் திரு சூரியகுமார் அர்ச்சனா அவர்கள் குடும்பம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு சிறுவர் பள்ளி நடைபெறும். சிறு பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்வதற்காக உங்களை அன்பை கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற புதன்கிழமை வழக்கமான ஆராதனை மாலை 7 மணிக்கு நடைபெறும். திருச்சபையார் கலந்து கொண்டு இறையாசையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்பை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல வருகின்ற 1/5/25 மே 1ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு மாதப்பிறப்பு ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக அனுசரிக்கப்படும். திருச்சபையார் அனைவரும் கலந்து கொண்டு இறையாசையை பெற்றுக் கொள்ளும்படி உங்களை அன்பை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்துடைய வழக்கமான குடும்ப ஆராதனை திரு பாக்கியராஜ் வேணி அவர்கள் இல்லத்திலே வருகின்ற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறும். அதை திருச்சபையார் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினத்திலே இந்த ஆண்டிற்கான விடுமுறை வேளாண்மை பள்ளியினுடைய பயிற்சி வகுப்புகள் நம்முடைய ஆம்பூர் இமானுவேல் திருச்சபையினுடைய ஆலயத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட நம்முடைய திருச்சபையினுடைய விடுமுறை வேளாண் பள்ளி ஆசிரியர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றியின் தோதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாத காணிக்கை கொடுத்தவர்கள் திரு ஸ்டாலின் ரூபி அவர்கள் ரூபாய் 200 கொடுத்துள்ளார்கள். தோத காணிக்கை கொடுத்தவர்கள் திருமதி அருணா இசைக்கேல் மற்றும் பிள்ளைகள் பிரின்சி இமானுவேல் அவர்கள் இன்று திருமண நாள் காண்பதை பொருட்டு நன்றி செலுத்தும் காணிக்கையாக ரூபாய் 500 கொடுத்துள்ளார்கள். திரு தமிழ்வேந்தன் ரம்யா அவர்கள் ரூபாய் 100, திரு ஸ்டாலின் ரூபி அவர்கள் உண்டியல் காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். திருமதி சாலமன் பாபு சாந்தோர்குப்பம் பகுதியை சேர்ந்தவர்கள் உடல்நலக் குறைவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜபிக்கும்படியாக ரூபாய் 500 தோத்திர காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் ரிதீஷ் நதீஷ் அவர்கள் சாலமன் அவர்கள் உண்டியல் தோத்திர காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். வரவு செலவுகள் அடுத்த வாரம் வாசிக்கப்படும். சபை அனைவருக்கும் நன்றியின் தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன். முடிவு செய்வது என்பதாக சிறப்பு ஜலம் எடுக்கப்படுகிறது. சாந்தோர்குப்பம் பகுதியை சார்ந்த திருமதி சாலமன் திரு பாபு அமைக்க, அதே போன்று இன்றைய நாளிலே தன்னுடைய திருமண நாளை கண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற திருமதி அருணா எஸ்ஏகே ஆசிரியர் அவர்களையும் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உயிருள்ள இயேசுவே, அற்புதங்களை செய்கின்றவரே, கரிசனை மிகுந்தவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, மக்களாகி நாங்கள் அருமை திருமதி சாலமன் பாபு சாந்தோர்குப்பத்தை சேர்ந்த இவர்களை நன்றியோடு தெய்வமாக வணங்குகின்றோம். ஆண்டவரே, சகலவற்றையும் அறிந்தவர் தேசுவான். எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு வருகின்ற வியாதிகளின் பொழுது அந்த வியாதியை நிமித்தமாக விசுவாசத்தை வேண்டுகிறோம். ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களானாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றவர்களானாலும் சரி, வியாதியின் பொழுது நாங்கள் அதிகமாக வருகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, சரீரத்தின் பிரகாரமாக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மருத்துவமனைகளை சிகிச்சை பெற்று வருகின்ற அருமை அடியார்களை பார்க்கிறதை நான் செலுகின்றோம். ஆண்டவரே, தேவன் நீதாமிலே காயப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு முழு சுகத்தை விடுதலை வாழ்வை நீ தந்தரும்படியாக கொண்டாடுங்கள். மருந்துகளினாலும் மருத்துவரினாலும் ஆகாத காரியங்கள் ஆகும் என்பதை ஆண்டவரை ஞானஸ்தானத்தினால் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் மாத்திரமல்ல சுபா, யாராயிருந்தாலும் என்னை நம்பிக்கை வைத்து வருகின்ற மக்கள் வாழ்வில் நீர் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரை நீதாமே
அடியாருக்கு சுகம் பலத்தை காத்திட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அருளைக்கும் ஆசீர்வாதம் உங்களோடு கர்த்ததாவே குடும்பத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற அருமை அடியாருக்கு சுகம் பலத்தை காத்திடுவாராக. ஆமென். நண்பர்களே, பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கின்ற அருமை திருமதி அருணா இசைக்கல் டீச்சர் மற்றும் பிள்ளைகள் சிறப்பாக இவருடைய திருமண நாள் இன்று என்பதை அறிந்து நாம் கடவுளுக்கு நன்றி கொள்வோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கின்ற எங்கள் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மனிதன் தனியாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று அன்று ஆதாமுக்கு ஏவாளை துணையாக தந்து இது மிகவும் நல்லதென கண்டு மகிழ்ந்தவரே, இப்பொழுதும் ஆண்டவருடைய மக்களாகி நாங்கள் அனைவரும் உடைய பலிபீடத்தை முன்பாக முழங்காலில் இருக்கின்ற திருமதி அருணா இசைக்கை டீச்சர் அவர்களை மாத்திர வைத்து சொல்லியிருக்கின்றோம். ஆண்டவரே, நீதாமே இவர்கள் இருவரையும் கணவன் மனைவி என்று ஆண்டவரே உடைய தெய்வீக சன்னிதானத்தில் இணைத்து இம்மட்டுமாக ஆசீர்வாதத்தினால் நிறைந்து வருவதற்காக நன்றி படைக்கின்றோம். இணைப்பவரே, இணைப்புலே மகிழ்ச்சியை காண்பவரே, உம்மால் இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அருமை அடியார்கள் இன்னும் பல்லாண்டு காலங்கள் மகிழ்வுகளை கூட நீர் அருள் புரிய வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, சிறப்பாக இவர்களுக்கு ஈவாக நீ தந்திருக்கின்ற ஆண்டவரை அருமை பிள்ளைகளையும் நிர்வாகத்தில் வைத்து நான் சொல்லிக்கின்றோம். அருமையான பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய ஞானத்தை தாரும், சுகத்தை ஆண்டவரை பலத்தை தந்து காத்திருந்தபடியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த வேளாண் ஆசீர்வாதத்தை இந்த அருமை தம்பதியருக்கு நீ தந்திட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் வழியையும் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அருளைக்கும் ஆசீர்வாதம் அருமை அடியார்களே உங்களோடு இருந்த கர்த்தர் தாமே உடைய திருமண வாழ்வையும் அருமையான பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை காத்துள்வாராக. ஆமென். கடவுளின் தெய்வீக சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்கள், இந்த சிறப்பான வழிபாட்டில் நாம் இப்பொழுது முடிவு செய்வதற்கு நாம் கடந்து போக போகிறோம். இந்த வழிபாட்டில் பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை பேரையும் நாம் மீண்டுமாக வாழ்த்துக்கிறேன். என்னுடைய மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான வழிபாடு இதில் மிக சிறப்பாக இந்த சிறப்பு வழிபாடுகளாக வரையை தந்த அனைத்து ஆயுத மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அழைத்த மாத்திரத்தில் எதுவுமே சொல்றதுக்கு உடனே வந்திருந்தார்கள். அதிலும் ஒரு ஆயுதவர்கள் வந்து அவருக்கு சின்ன அடிதான் இருக்கு. ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஐயர் வந்து நிற்கிறது ஐயர் நினைச்சோம். ரொம்ப சீக்கிரமாக அவர் நிற்கிறார். ரொம்ப சுறுசுறுப்போடைய கூட இருக்கிறது போல மிக சுறுசுறுப்பாக தொடர்ந்து கற்றுடைய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயர்களுக்கு நன்றி. அண்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றிகள். எங்கள் நீதி அவர்களுக்கும் கேசவன் அவர்களுக்கு கூட என்னுடைய மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கெடுத்திருக்கின்ற என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நான் லிஸ்ட் போட்டால் நிறைய போயிட்டே இருக்கும். ஆகிய உறவுகளாய் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். நண்பர்களாக நான் முன்பு பணியாற்றின திருச்சபையிலிருந்தும் அநேக வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டத்தூரில் நம்ம சார் வந்து பின்னாடி உட்காந்துருக்காரு. அவர் நேற்று தான் கால் பண்ணேன். ஆனால் பெங்களூரில் தான் அவர் இருக்கார். ஸ்ரீமன் சர்ச்சுக்கு அவர் போகிறது பெங்களூரில். ஸோ எனக்கு அங்கே அவர் வந்து சண்டத்தூருக்கு வந்துட்டு அங்கிருந்து கேள்வி வந்திருக்காரு. சண்டத்தூர் இருக்கிற நம்முடைய ஐஎல்சி
ஸ்கூலோட ஹெட் மிஸ்ட்ரஸோட சன் அவர். ஸோ எனக்காக அவர் வந்திருக்காரு. மிக்க நன்றிகள். இப்படி ஆலமத்திலிருந்து வந்திருக்காங்க, மணிய திருச்சபையிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆகிய நாங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இறுதியாக என்னுடைய திருச்சபையார் நீங்கள், ஏன்னா லாஸ்ட் சண்டே வந்து ஈஸ்டர் இல்லையா, ஈஸ்டர் முடிஞ்சு அடுத்த சண்டே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த சண்டே கண்டிப்பாக வந்துடுவோம், ஏன்னா கம்யூனிட் சண்டே. ஸோ அப்படி இருந்த போதிலும் அநேகர் நாளைக்கு வருவது மிக நன்றி. அனைவருக்கும் என்னுடைய இறுதி நன்றியை நான் தெரிவிப்பது. ஸோ இது முடிச்சுட்டு மதியம் 12-12:30 டைம்ஸில் நான் ஏற்கனவே நான் லொகேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்விடேஷன் இருக்கும் கரும்பூரில் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிஎன் மகாலில். ஸோ அதில் வந்து கலந்து கொள்ளும்படி என்னுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த சிறப்பான நன்றி செலுத்தும் ஜபக்கூடத்தில் பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இங்கே நிறைய பேர் வந்துட்டு அங்கே வர முடியாதுன்னு சொன்னாங்க. சடனாக தான் பிளான் பண்ணோம், ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே வரக்குனால டேரெக்டாக அங்கே கூட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சு, ஸோ வந்தவங்களை எதுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி தான் சடனாக பிளான் பண்ண உடனே வாலிப பிள்ளைகள் விரைவாக வழிபாட்டு நேரத்தில் போயிட்டு அனைவருக்கும் இனிப்புகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். வாலிப பிள்ளைகள் அனைவருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்னுடைய மூத்த மகன், எங்களுடைய இளைஞத்துறையினுடைய ஆலோசகர், அவர் போயிட்டு இப்போ லீவுக்கு வந்தார். அவரும் வருகை தந்தார் அவருடைய மனைவியோடு. அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்முடைய ஐயம்மா அவர்கள், என்னுடைய கிளாஸ்மேனுடைய மனைவி அவர்கள், அவங்களும் மாதர் ஞாயிறு முடிச்சுட்டு வேகமாக வெங்கிலிருந்து வந்திருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது விடுபட்டிருந்தால் தயவுக்கு வந்து பொறுத்துக் கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆயிரமாவும் வந்திருக்காங்க. அவங்க ஆயிரமா யூஸ்வலாக எங்கேயும் போகிறதில்ல, வேறு சேர்ச்சஸ்க்கெல்லாம் போவாங்க. அதாயிரம் தான் இமானுவேல் சேர்ச்சஸ் எப்படிலாம் பொதுவாக போடுவாங்க. ஆயிரம் சொன்ன உடனே ஆயிரமாவும் அளவுக்கு வந்தாங்க. விஜயராஜன் அவர்கள் ஆயிரமாவும். இறுதியாக கருத்து கான்ஸ்டர் அவர்கள் நம்மை முடிவு செய்வதில் மொழியெடுத்தார். ஜெபிப்போம். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள அன்புள்ள கடவுளாகவே இந்த சந்தோஷம் நிறைந்த ஓய்வு நாளை வழிபாட்டிற்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டுடைய இறைவாக்குபடியாக ஆண்டவரை எங்களை ஆசிரியத்திற்கு மகாபெரிய கிருபைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செலுத்துகிறோம். உங்கள் இறைவாக்கை எங்கள் வாழ்வை 1க்கு 30, 60, 100 வாழ்வில் வளமான நன்மைகளை பெற்ற நாமத்தை நாங்கள் தொடர்ந்து வறுமைப்படுத்துகிற மக்களாய் வாழ்வதற்கு ஆண்டவரை உதவி செய்கிறான். இந்த சிறப்புக்கு ஆதல் உமது இறைவாக்கை எங்களோடு பகிர்ந்து கொண்டு நண்பர்களே போதனை திரு எஸ் காசிபுரம் ஆய்வுகளுக்காக அவர் பணியாற்றிய எல்லா விதமான ஊழியர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றிப்பாங்க. குறிப்பாக இந்திய திருச்சபையுடைய பெருந்திரளாக பணியாற்றி அநேக திருச்சபையை ஸ்தாபித்தும் அநேக ஊழியர்களை உருவாக்கியும் அநேக ஆண்டவரை திருச்சபையின் நலனுக்காக பாடுபட்ட அந்த நியூகளுக்காக நாங்கள் எப்பொழுது நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். அருமையாயிரத்து வேண்டிய ஜீவன் சொல்வது யாவும் மாணவர் நிறைவாய் தொடர்ந்து முதலீட்டை செய்து கிருபை பாராட்டும். விசேஷமாக ஐரவாக்காக நன்றி அருமையான திருப்பதி விஜயா ராஜபுரம் ஐரவாவுக்காக இதனாலே ஒரு கட்டிட மேல்நிலைப்பள்ளி மற்றும் மாணவரை கட்டிட மேல்நிலைப்பள்ளியை காவலாக பணியாற்றுவதையான ஒரு இறை வாழ்வை தந்திருக்கிறேன். அவர்கள் வாழ்க்கை நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக வைத்திருக்கிறேன். அருமையானுடைய குமாரன் திரு நவீன் சாம்சனுக்காக திருமதி அண்ணா நவீன் சாம்சனுக்காக நான் சொல்லுகிறோம். அருமையா செய்கிற எல்லா விதமான மருத்துவ ஊழியர்கள் இறை ஊழியர்களுக்காக ஆளுநரை நாங்கள் நன்றி சொல்கிறோம். அருமையுடைய பிரயாசத்தை கடவுள் ஆசீர்வதிப்பதாக தொடர்ந்தாகவே இந்த ஆண்டை பங்குபெற்ற அருமையான ஆய்வு பெருமக்கள் திரு டி நீர்நேசன் ஆய்வுகளுக்காக திரு கேசன் ஆய்வுகளுக்காக நட்சத்திரங்கள் ஊழியர்கள் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஞானசான ஆளுநர் வருகின்ற திரு உறவினர்கள் அருமை டாக்டர் ஆல்பர்ட் ஐயாவுக்காக அருமையான ஜார்ஜி ஐயாவுக்காக அருமையான இயேசு ஆனந்த் அவர்களுக்காக இன்னும் வருகின்ற அருமையான திரு சாந்த் ஜோயலுக்காக கொடுப்பாங்களுக்காக நான் சொல்லிக்கிறோம். குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிப்பதாக. விசேஷமாக அருமையான ஆளுமே ராஜுடைய அருமையான பெற்றோர் திருமதி தேவகி ராபர்ட் அம்மாவுக்காக ஒன்றுவாக அரசரன் சாமுக்காக அருமையான ஆயிரமாம் திருமதி வினோதி கிருஷ்ணராஜ் அவர்களுக்காக அருமையான பிள்ளைகள் யூனிட் ட்ரோபியஸ் அருமையான ஜெமின் சித்ரா அவர்களுக்காக விசேஷமாக அருமையான
பேரனுடைய ஆகவே இந்த சந்தோஷத்தை கண்டு கண்டற்கு நன்றி செலுத்துகிற மரிந்தோப்பு மல்லுடன் திருச்சபையை தலைவரும் அருமையான ஆயிரம் திருமதி வினோதீஸ்வருடைய தந்தை திரு ஜோசப் நாரசருடக்காக திருமதி சுமதி ஜோசப் நாரசருடக்காக நாங்கள் சொல்லுகின்றோம். உற்சாகராய் வருகிறது ஆனவைந்த அவரை பகுபெற்று ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அருமையான பிள்ளையை வாழ்த்துமையான அந்த வாழ்வுக்காக நாம் நன்றி பார்க்கிறோம். விசேஷமாக அனைவரையும் நாள் கூட ஜேம்ஸ் நூற்றாண்டு திருச்சபைக்காக திருச்சபை தலைவர் செயலர் பொருள் மற்றும் திருச்சபை முகாமை சங்கத்து மக்கள் வாலிபர்கள் மாதவர்கள் இளைஞர்கள் யாவருக்காக நன்றி பார்க்கிறோம். இந்த நாமத்தை பதிவு நாமத்தை துதித்து தொழுதுமையான இறைவாழ்வை தந்திருக்கிறேன். குறிப்பாக இந்த நாளில் கூட நான் இப்படியாக உமது நாமத்தை மகிமைப்படுத்தின அருமையான திருச்சபை குடும்ப மக்களுக்காக நாங்கள் சொல்லுகின்ற அருமையான காணிக்கப்படுகின்ற திருமதி சுகனா இசைக்கியல் டீச்சர் உள்ளக்காக பிள்ளைகள் பிரின்சி இமானுவேல் உள்ளக்காக திரு தமிழ்நேசன் ரம்யா உள்ளக்காக உன்னியல் காணிக்கப்படுகின்ற திரு ஸ்டாலின் ரூபி உள்ளக்காக திருமதி சாலமால் பாபு மக்களுக்காக உன்னியல் காணிக்கப்படுகின்ற பிள்ளைகள் நிதிஷ் நதீஷ் அருமையான குடும்பத்திற்கு திரு ஸ்டாலினுடன் நாங்கள் சொல்லுகிறோம். விதமாய் மாத மக்களுக்காக ஆசீர்வதிப்பாங்க. இது நாங்கள் திருச்சபையின் ஊழியர்களுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறவை பார்க்கிறோம். தொடர்ந்து கடவுள் எங்கள் வாழ்வை மெய்பராக நாங்கள் எவ்விதமான காட்சியை பெற்றுக் கொள்ளாமல் நிறைவுள்ள வாழ்வை உமது இறைசனத்தை பெற்று உமது நாமத்தை பயன்படுத்த இருக்கிறவை பாராட்டுகிறாங்க. விசேஷமாக அருமையான நாயர் திரு கிறிஸ்துராஜர்களுக்காக அவரை பொறுப்பேற்றுகின்ற எனது தொகை இயக்கத்திற்காக ஆளுநர் நாம் நன்றி பார்க்கிறோம். ஐஎஸ்ஐ குறிப்பாக ஆபீசத்திலே மாபெரும் மாணவ இளைஞர் முகாமை நடத்தி அனைவருமான விஷயங்களுடைய நடத்தமையான வாழ்வை தந்திருக்கிறது. தங்களுடைய ஊழியர்களும் ஒரு எல்லாருமான காரியம் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாங்கள் ஆயிரக்கணக்காக அருமையானவர்களே சிவன் சித்தருடைய இந்த ஞானசான வழிபாட்டை கலந்து கொண்டு பிள்ளை நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் கிருபையை பார்க்கிறோம். மக்களை திருச்சபையின் குடும்பங்கள் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் வழியாக நாங்கள் சொல்லுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிதாவே பிதாவும் பரிசுத்தப்படுவதாக. நாம் யாவர்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.
அனைவருக்கும் பொதுவான தோற்றம் எல்லாரும் கண்டிப்பாக பையன் என்ன ராசா பையன் அது மாதிரி தேங்க்யூ.